ஒரு அழகான அசோக வனக்காட்டுல ஒரு வயதான மேஜிக் மரம் இருந்துச்சு. ஆனா அது மேஜிக் மரம்னு யாருக்கும் தெரியாது. அது மற்ற மரங்களோட மரங்களா வாழ்ந்துகிட்டு யாருக்கும் தெரியாம மத்தவங்களுக்கு உதவியும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல எதிர்பாராம பயங்கர புயல் அடிச்சுது. அந்த காத்துல மேஜிக் மரம் கொஞ்சம் கொஞ்சமா சாய ஆரம்பிச்சது. ஐயோ, இந்த மழை ரொம்ப பலமாக இருக்கு. என் வேர்கள் தளருது. என்னால நிற்க முடியல. யாராவது காப்பாத்துனா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு பயந்துகிட்ட இருந்த மரம் விழப்போறத தூரத்துல இருந்து ஒரு யானை கவனிச்சு வேகமா ஓடி வந்துச்சு. ஐயோ, இந்த வயதான மரம் விழப்போகுதே. பயப்படாத மரமே, நான் இருக்கேன். நான் உன்னை விழாம தாங்கி பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரத்தை ஸ்ட்ராங்க மழை நிற்கும் வர பிடிச்சு காப்பாத்துச்சு. மேஜிக் மரம் மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு நாள் ஒரு பறவையோட குடும்பம் தன்னோட வீட்டை புயல்ல இழந்து புதுசா கூடு கட்ட இடம் தேடி பறந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கீழே ஒரு பெரிய மரம் இருக்கிறத பார்த்துட்டு இந்த மரத்திலேயே கூடு கட்டலாமேன்னு முடிவு பண்ணாங்க. அப்படி அந்த அழகான பறவை குடும்பம் தேர்ந்தெடுத்த வயதான பெரிய மரம் நம்ம மேஜிக் மரம் தான். அப்புறம் வேகமா பொழுது சாயறதுக்குள்ள பறவைங்க ஒரு அழகான கூடும் கட்டி முடிச்சிருச்சு. நம்ம மேஜிக் மரமும் இந்த வயதான காலத்துல பறவைங்க தன்னோட இனிமே இருக்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா, நம்ம இங்க கூடு கட்டிட்டோம். ஆனா இந்த மரத்துல சாப்பிட பழம் ஒண்ணும் இல்லையே. உணவுக்கு என்ன செய்வோம்? இப்படி பறவைங்க பேசிட்டு இருந்ததை கேட்ட மேஜிக் மரம் உடனே விதம் விதமா பழங்களை தன்னோட்ட மரத்துல உடனே வர வச்சுது. ஒரே மரத்துல பல விதமான பழங்களை பார்த்த பறவைங்க ரொம்ப சந்தோஷத்தோட இது ஒரு மேஜிக் மரம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போன அப்புறம் கோடை காலம் ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு யானை ரொம்ப தாகமா தண்ணீரை தேடி அலைஞ்சிட்டு இருந்துச்சு. இத கவனிச்ச நம்ம மேஜிக் மரம் உடனே தன்னோட சக்தியால ஆறு போல தண்ணிய வர வச்சுது. யானையும் ரொம்ப சந்தோஷமா தாகம் தீர தண்ணி குடிச்சிட்டு அது அன்னைக்கு உதவி செஞ்ச மரம் இதுதான்னு புரிஞ்சுக்கிச்சு. இன்னையில இருந்து நம்ம மேஜிக் மரமும் யானையும் நண்பர்களாகி அடிக்கடி சந்திச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. இப்படி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கூர்மையான கண்கள் ரொம்ப நாளாவே கவனிச்சிட்டு இருந்துச்சு. ஆஹா, இது மேஜிக் மரம் போல இருக்கே. இதை எப்படியாவது நடிச்சு நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாமே நடக்குமே. இப்படி நினைச்ச நரி மெதுவா மேஜிக் மரம் கிட்ட போய் நல்லவன் போல பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சுது. மரமே, நீ ரொம்ப நல்ல குணம் கொண்ட மேஜிக் மரம். கஷ்டம்னு வரவங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் உன்கிட்ட வந்திருக்கிறது எனக்கு உதவி கேட்க இல்ல. என் குகை பக்கத்துல ஒரு பறவை குடும்பம் உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது. அதனால நீ கொஞ்சம் அவங்களுக்காக பழங்கள் கொடுத்தா நான் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். அவங்களோட பட்டினியும் சரியாயிரும். இத கேட்டு நம்ம மேஜிக் மரமும் உடனே விதவிதமான பழங்களை நரி கிட்ட கொடுத்துச்சு. நரி மனசுக்குள் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருந்துச்சு. உடனே அந்த பழங்கள் எல்லாத்தையும் தன்னோட குகைக்கு கொண்டு போன நரி சந்தோஷமா எல்லாத்தையும் தனியா சாப்பிடுச்சு. இப்படியே நரி தினமும் வந்து ஏதாவது காரணம் சொல்லி பழங்களை ஏமாத்தி வாங்கிட்டு போய் தனியா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஆனா இந்த நரி மேல சந்தேகம் வந்த மேஜிக் மரத்துல வாழ்ந்த அந்த பறவைங்க நரிய பின்தொடர்ந்து அதோட குகைக்கு போனாங்க. இந்த பழங்களையே சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு. நாளைக்கு ஏதாவது காரணத்தை சொல்லி மாமிசம் கேட்க வேண்டியதுதான். இத எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பறவைங்க உடனே போய் மேஜிக் மரத்துக்கிட்ட நரி இவ்ளோ நாள் ஏமாத்திட்டு இருந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஏற்கனவே நரி இவ்ளோ நாள் ஏமாத்திட்டு இருந்ததை தெரிஞ்சு பயங்கர கோவமா இருந்த மரத்துக்கிட்ட வந்து நரி இப்படி சொல்லுச்சு. தல, என் குகை பக்கத்துல ஒரு கழுதைப்புலி இருக்கு. பாவம், அது யாரையும் வேட்டையாடி சாப்பிடாது. அதனால இன்னைக்கு எனக்கு பழம் எதுவும் வேணாம். நீ என்ன பண்றனா, நல்ல சுவையான மாமிசமா இன்னைக்கு கொடுத்துரு. அதோட இனி நீ தினமும் பழங்களுக்கு பதில் மாமிசமே கொடுத்துரு. டேய், என்னை இவ்ளோ நாளா ஏமாத்துனது மட்டும் இல்லாம எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே மாம்சம் வேற தர சொல்லுவ? இப்படி மரம் பேசினத கேட்ட நரி பயந்து காட்டுக்குள் ஓடியே போயிருச்சு. ஆனா நரி கொஞ்ச நேரத்திலேயே கோவத்தோட மேஜிக் மரத்தை வெட்ட கோடாலியோட வந்து நின்னுச்சு. இதுக்கெல்லாம் பயப்படாத நம்ம மேஜிக் மரம் அதோட கிளைகளால நரிய இறுக்கமா சுத்தி பிடிச்சு
சேத்துல தூக்கி எறிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.